வச்சுட்டு வந்ததும் பொம்மை பொம்மைன்னு ராவடி பண்ற. அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா எங்க? உங்க அப்பாண்ட போய் கேட்க வேண்டியதானே? ஏவுமா, அவன் சின்ன பையன், பின்ன அறியா பிள்ளைங்கன்னா அப்படித்தான் கண்டதெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்துக்கிறோம்ல, பொம்மை கடையை பார்த்தா கேட்க தானே செய்வான். போய் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வா போ. அதுக்கு இல்லை, 4 முடி வாங்கி கொடுக்கறதுக்கு நான் சொல்லலை. ஒரு பொம்மை வாங்கினா பத்தாது, அது வேணும்பா. அப்புறம் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா இது வேணும்பா. என்ன ராவடி பண்ணுவான் தெரியுமா? அதுக்கு தான் அவங்க அப்பங்கிட்ட போடா, போய் என்ன வேணுமோ வாங்கிக்கடான்னு சொன்னா அவங்க அப்பா உச்சாரா என்கிட்டயே துரத்தி விட்டுக்கிறாங்க. எதனா ராவடி கட்டியிருப்பான் போட்டு. பையனை நம்ம கிட்ட துரத்தி விட்டுட்டு நல்லா ஜாலியாக கடையாக திரிய வேண்டியது. டீ கடை கண்டா போய் நின்றுக்கிட வேண்டியது. டீயை வாங்கி குடிக்கிறது, அப்புறம் பலகாரத்தை வாங்கி தின்னுக்கிட்டு பிடிச்ச ஒண்டியுமே சுற்றுனா எப்படி 4 முடி? பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு திரிய வேண்டியதானே, நாமளே தான் இழுத்துக்கிட்டு திரியணும். சரி, என்ன பண்ணுறது வா. ஏம்மா, அப்பாவையும் பாப்பாவையும் பார்த்தியா? ஆளவே காணுமா. கோயிலை விட்டு வெளியே வந்து சாப்பிட போனோம்ல, சாப்பிட்டுட்டு 2 பேரும் எங்கேயும் காணோம். நானும் தேடி பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டேன். எங்கேயோ போய் சுற்றிவிட்டு வரட்டும் போ. போய் நீ என்ன ஜூஸ் கீஸு வேணா வாங்கி குடி. ஃபோனில் சீப்பாக பண்ணி விட்ருப்போ. இல்லை என்ன பச்சு என்னமோ கடையில் இருக்கிறது என்ன வேணுமோ வாங்கி தின்னு. ஏம்மா நீயும் வா, 2 பேருமே போய் ஜூஸ் குடிக்கலாம். நான் ஒண்டி மேலாம் போக மாட்டேன். உங்கள் அப்பனுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் பொறுப்புக்குதா சந்தியா? பிள்ளைங்க ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு திரியிறாங்களே, இன்னொரு பிள்ளைய காணமனி எதனா கண்டுக்கிறாங்களா பாரு. என்ன பொறுப்பு இல்லாத மனுஷனை போ. சரி வா, போய் ஜூஸை குடிச்சுட்டு போய் தேடி பார்க்கலாம். அம்மா, எத்தனை கடைக்கு நீ கூப்பிட்டு போவ? அந்த கடையில் நல்லா இல்லை, அந்த கடையில் விலை அதிகமாக்குதுன்னு, இந்த கடையிலே வாங்கிட்டு கொடு. இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன். வெளியே வந்தால் இப்படி அட்டகாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் தம்பி. நீ வானாலும் அடங்க மாட்டேங்கிற. சரி இரு, வாங்கி தரேன். அம்மா எந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறேன்னா அதை தான் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அது தானே இது தானேன்னு சொல்லினா ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். சரிம்மா, நான் அழுவ மாட்டேன். ஏதோ ஒரு பொம்மை வாங்கி கொடுமா நீயே. இதோட 5வது கடை. அப்படியே எதையோ ஒரு காரணம் சொல்லி நீ சுற்றி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிற. எனக்கு காலே வலிக்குது. அக்கா, அந்த மாட்டி இருக்கிறீங்க பாரு, அந்த லாஸ்ட்ல ஒரு பொம்மை, அதை அப்படியே எடுத்து கொடுங்க பார்க்கலாம். எந்த பொம்மைமா? அந்த பேச்சு பொம்மையா? ஆமாம். அது ஏதோ பக்கெட்டு, ஏதோ கை காலு மாதிரிலாம் இருக்குது பாருங்க, அந்த கவருக்குள்ள, அதைத்தான் கொடுங்க. இந்த பொம்மை தானம்மா? ஆமாக்கா, இந்த பொம்மை தான். இது என்ன ரேட்டு வருது? 250 ரூபாம்மா. 250 ரூபாயா? ஒரு 150 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டீங்களா? அந்த கடையிலேயே 200 ரூபான்னு சொன்னாங்க. நானும் அதே விலை அதிகம்னு சொல்லிட்டு இங்கே வந்தா நீங்கள் என்ன 250 ரூபா சொல்கிறீங்க? 250 ரூபா தாம்மா. வாங்கினா வாங்கு, வாங்கலாம் போ. என்னக்கா ஒரே அடியாக அவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? ஒரு 50 ரூபா குறைச்சிக்கிட்டு ஒரு 200 ரூபாய்க்காச்சும் கொடுக்கலாம்ல? இவன் குடும்பம் உனக்கு இதே வேலையாக போச்சு. நான் போகிறேன், நீ பொம்மை கொடு. டேய் தம்பி, இன்னும் அதுக்கு காசு கொடுக்கல, இருற சண்டைக்கு வருவாங்க. மணி குடு, குடிச்சிட்டு வா. நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. கடவுளே, இந்த பையனை வச்சுக்கிட்டு இன்னும் வேலை பேசி வாங்கவே இல்லை, அதுக்குள்ள தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் இந்த பொம்பளை சும்மா விடுமா? தண்டத்துக்கு 250 ரூபா கொடுத்துட்டா அவனு வேற என்ன பண்ணுறது? 2 நாளையில தூக்கி எஞ்சிட்டு போயிடுவான். நாம தான் அதை பொறுக்கி வச்சுட்டு கிடக்கணும். இந்தாங்க 250 ரூபா. பிள்ளைங்க அடம் பிடிக்கிறது தெரிஞ்சுக்கிச்சுன்னா விலையவே குறைக்க மாட்டீங்க. அட போமா, வரவங்க எல்லாம் இதையே தான் சொல்கிறீங்க. நான் குறைச்சி கொடுத்துக்கிட்டு அப்புறம் முதலுக்கே மோசம் ஆகிறதுக்கா? என்ன உமா, பொம்மை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட போராட்டமா? அட அதையாக்கா சொல்கிறேன். நீங்கள் வேற அந்த கடையில் கேட்டால் அங்கேயே 200 ரூபா சொன்னாங்க, இங்கே 250 ரூபாயா? இங்கே கம்மியாக இருக்குன்னு நான் இங்கே வந்த பேசாமட்டுக்கு அங்கேயே வாங்கியிருக்கலாம். இந்த பையன் நம்ம பேச வச்சுக்கிறானா? நம்ம காசே கொடுக்கல, பொம்மையை தூக்கிட்டு ஓடுறான். சரி விடு. எங்கள் பிள்ளையும் தான் என்னமோ கிளிப்பு பின்னு லப்பர் பேண்டெல்லாம் வாங்கணும்னு வந்தா. அவளும் தேடுறா. இப்போ ஒரு 1/2 மணி நேரமாக தேடிட்டு இருக்கிறான். இன்னும் வாங்கின பாடில்லை. அம்மா, இந்த கடையெல்லாம் எல்லாம் எங்கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நம்ம வேறு கடைக்கு போகலாம். இந்த கடையில் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பரட்டி பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொம்பளை வேறு முறைச்சிட்டே இருக்குது. ஏதோ ஒரு 10 ரூபாய்க்காச்சும் வாங்கிட்டு வா. போமா, எனக்குலாம் எதுவுமே பிடிக்கல. நீ வேணுமே எதுனா வாங்கிட்டு வா, நான் போகிறேன். ஏன்னாக்கா உங்கள் பிள்ளை என்ன ஓடுறா? இந்த கடையில் இருக்கிற ஒரு கிளிப்பு லப்பர் பேண்டு ஒன்றும் பிடிக்கலையாம், பின்னலாம். வார கடைக்கு போகிறான். இம்பிட்டு நேரம் அதை தான் தேடிக்கிட்டு இருந்துக்கிறான். ஏப்பா தம்பி, என்ன இடமா இல்லை இப்படி ஆடு மேலே வந்து இடிச்சுக்கிட்டு நிற்கிற? ஏன் உங்களுக்கு அந்தாண்ட அம்புட்டு இடம் கிடக்கல, அங்கிட்டு போய் நிற்க வேண்டித்தானே? நீங்க வந்து மேலே இடிக்கிறீங்க. எப்ப நான் தானப்பா முன்ன வந்தேன், நீ எனக்கு புறவு தானே வந்த. நீ வந்து வேணுக்குன்னு இடிச்சுட்டு நீ வம்பு பண்றியா? யோ ஆமையா, வேணுக்குன்னு தான் பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் சில பேர் அலையிறானுங்க, வேணுக்குன்னே வம்பு இழுத்துக்கிட்டு. நம்ம கோயிலுக்கு வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். பேசாமட்டுக்கு இடத்த காலி பண்ணிடுவோம். இந்த பொம்மை இந்த பக்கெட்ல தண்ணி மொண்டு ஊற்றி விளையாடுவேன். இதுல தண்ணி ஊற்றி செடிக்கு ஊற்றுவேன். இது காலு. ஐயோ சூப்பரா இருக்கு பொம்மை. ஏன்டா குட்டி பையா, எங்கடா நீ ஒண்டி உட்காந்துக்கிட்டு பொம்மையெல்லாம் கடை விரிச்சு வச்சு உட்காந்துக்கிட்ட? எங்க போயிட்ட உங்க அம்மா?
அது எங்க அம்மா கடையில பேரம் பேசிட்டு இருந்தாங்க, நான் வாங்கிட்டு ஓடியான்ட்டேன். அங்கதான் விலை பேசிட்டு இருந்தாங்க. அடப்பாவி, ரேட்டு பேசி வாங்குறதுலயே தூக்கிட்டு ஓடி வந்துட்டியா? என்ன உங்க அம்மா தேட மாட்டா, நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்ட? உங்க அம்மா சீக்கிரமா வந்ததானே அத்தை, நின்னுக்குதே ஒவ்வொரு கடையா, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். என்ன கூட்டத்தில் அப்படிலாம் வரக்கூடாதுடா தம்பி, அம்மா கையை பிடிச்சிட்டே தான் இருக்கணும். சரி, உங்கள் அப்பா எங்கே காணவே காணோம்? அப்பா இங்க டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி போனாங்க, இன்னும் காணோம். சரி, இங்கேயே உட்காந்துட்டுறேன்னா எந்திரிச்சு ஓடி போயிடாத. இந்த கடையில் வேற கூட்டமாக இருக்குது. அத்தை டீ குடிச்சிட்டு பச்சி சாப்பிட்டுட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன். சரிதா, இங்கே இருக்கேன். ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ள இவ்வளோ கீவா? நீ எங்கே போனாலும் இந்த சனங்க கீவு நின்று நின்று அப்பா பாரு, பலகாரம் சுட்டு அவங்களால எடுத்து கொடுக்க முடியல. விட்டா கையில் இருக்கிற பிடிங்கிட்டு வந்துருவாங்களாட்டுங்குது. ஏன்டா ஆடாம நில்லு, என்னத்துக்கு போட்டு தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கிற காலையும் கையும் கிளப்பிக்கிட்டு ஒரு இடத்துல நிக்க மாட்டியா நீ? அது இல்லம்மா, எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு. நானே பள்ளிக்கூடம் போறது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் டூர் போனேன், கோயிலுக்கு போனேன், பொம்மை வாங்கினேன், அந்த கடைக்கு போனேன், எல்லாமே வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை நினைச்சு எனக்கு ஒரு ஜாலியா இருக்குமா. ஏன்டா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு மேலே கிடக்கு. அதுக்கெல்லாம் எல்லாரும் மறந்தே போயிடுவாங்க. நீயே எங்கே போனான்னு மறந்து போயிடுவேன். அதுக்கு போட்டு பூச்சிட்டு கிடக்குறான். சரிம்மா. அம்மா எனக்கு டீ வேணாம், எனக்கு காஃபியும் 2 பச்சை மட்டும் வாங்கி கொடு. ஏக்கா, நீங்கள் தான் லைனில் முன்னாடி இருக்கீங்க, அப்படியே எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு டீ சொல்லிட்டு எங்களுக்கும் பச்சி சொல்லிடுங்களே. சரி கீதா, எங்க முன்னாடி விட மாட்டேங்கிறாங்க பாரு, நிக்கிறவங்களுக்கே சுட்டு சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை பாரு. இப்போ பொழுதே போயிடுச்சு பாரு, இருட்டிக்கிட்டு வருது. ஆமாம்மா, பொழுதே போயிடுச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சுன்னா இருட்டாகி போயிடும். அந்த மாதிரி டீயை குடிச்சுட்டு போய் பஸ் ஏறினோமா எல்லாம் பைய கையெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டு ஊருக்கு கிளம்புற வேலை தான். ஆமாம், வேற என்ன அத்தா, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு வந்தாச்சு, அப்புறம் இனிமேல் கிளம்ப வேண்டியதான். ஏட்டி கீதா, இந்த பஸ்ஸுக்காரன் ஏண்டி 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நிறுத்தி போடுறான்? அதை ஒன்று போய் தேடி தேடி ஏறுறதே ஒரு வேலையாக இருக்குது. இந்த இங்கெல்லாம் சுற்றிவிட்டு வித்துக்குள்ளேயே ஏறினா எவ்வளோ வசதியாக இருக்கும். இவன் போய் பஸ் ஸ்டாண்டில் தான் போடுவேன், அங்கே தான் போடுவேன்னு தூரமாகவே நிறுத்தி போடுறான். ஆமாம், நீ நினச்ச இடத்துல ஏறிக்கிட மாட்டேன். அப்புறம் பையன் யார் கட்டுவான்? அவன் தானே கட்டுவான். அதெல்லாம் பஸ்ஸு அங்கெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு ரூல்ஸு, அங்கே தான் நிறுத்துவான். அதுக்கு தான் ஆட்டோ இருக்குது, ஏறிக்கிட்டு போக வேண்டியதான். ஆட்டோவுக்கு கொடுத்தா எம்பிட்டு காய்ச்சலாம் காலி ஆயிட மாட்டேங்குது. இப்படி வாங்கி தின்னு காலி ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. சரி விடு, ஒரு நாளைக்கு தானே. அப்புறம் ஆட்டோக்காரங்களையும் எப்படி பிழைப்பாங்க? எல்லாம் நடந்து போ. ஒன்று ஆட்டோக்காரன் வாமா என் ஆட்டோவில் ஏறுன்னு சொல்கிறான். ஆமாம், இங்கே சுற்றி நடந்தே காலி சவுக்குன்னு போகுது. ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது. அது பாட்டுக்கு நாம் நடக்கிற பக்கமாக வருது. எங்கே காலை வைக்கிறேன் என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. விறுத்து போயிடுது. இன்னும் அங்கே நடந்து போய் ஏறணும்னு வச்சுக்க, அவ்வளோ தான் விடிஞ்சிடும். சரி விடு, ஒரு டைம் தான் ஆட்டோ பிடிச்சி போய் ஏறிக்கிட்டோம், அப்புறம் வீடு போய் சேர்ந்துக்கலாம். அப்புறம் என்ன வேலை, போய் ரெஸ்ட் எடு. ஆமாம், ஒரு 2 நாளைக்காச்சும் ரெஸ்ட்டை போட்டால் தான் இந்த கால் வீக்கமெல்லாம் வத்தும். எப்படி பாரு, தொண்டையாட்டம் வீங்கி போயிருக்குது. உனக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் அப்படி தான் வீங்கி போயிருக்குது. சரி, நடந்து தானே அவனும், வேற வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் அப்படியே பச்சையை வாங்கி தந்துட்டு கிளம்புறோம். இதோட நம்ம டூர் வீடியோ முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போனோமா. சரி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.